காலத்துல வெள்ளை நிறம் என்றால் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்காக தட்டு தடுமாறிச் சென்ற மடச்சீமை குருடன் ஒருத்தன் கடலுக்கு அக்கரை சீமையிலிருந்து வந்து பெரிய அறிவாளி பரம்பரையை சேர்ந்தவர் என்று கூறிக்கொள்ளும் ஒருத்தரை சந்தித்தானாம். கண்ணை மூடிக்கொண்டு யோசித்த அவர் குருடனை சமாளிப்பதற்காக கொக்கு வெள்ளை நிறம் என்று சொன்னாராம். கொக்கு எப்படி இருக்கும் என்று திருப்பி கேட்டானாம் குருடன். கொக்கு என்பது இப்படி என்று ஒரு கையை முன்னால் வளைத்து நீட்டினாராம் அந்த பரம்பரையாள். அவரது கையை தடவி உணர்ந்து கொண்ட குருடன், வெள்ளை நிறம் என்பது எப்படி என்று விளங்கிக் கொண்டேன் என்று நன்றி கூறிவிட்டு தனது சொந்த இடத்திற்கு வந்து மற்ற குருடர்களுக்கும் வெள்ளை நிறம் என்றால் இப்படி என்று ஒரு கையை வளைத்து கொண்டு நின்றானாம். மற்ற எல்லா குருடர்களும் அவனது வளைந்த கையை தடவி பார்த்துவிட்டு வெள்ளையை அறிந்து கொண்டோம் என்று சந்தோஷப்பட்டார்களாம். ஆக மடச்சீமை குருடர்களை பொறுத்தவரையில் அவர்களின் நம்பிக்கை வளைந்ததெல்லாம் வெள்ளை என்றுதானாம். அது போலவேதானாம் இந்த காலத்திலும் கூட மடச்சீமைக்கு அக்கரை சீமையிலிருந்து வந்து நான் அந்த பரம்பரை, நான் இந்த பரம்பரை என்று வெறும் படம் காட்டிக்கொண்டு இருப்பதும் மடச்சீமையில் உள்ள சிலரும் சேர்ந்து விளக்கு பிடித்து கொண்டிருப்பதும் குருடரும் வெள்ளையும் போல கதைதானாம். நல்ல நேரம், எங்கட ஊர்ல இப்படியெல்லாம் இல்லை. கதையை வாசித்த நான் கிந்தோட்டை பர்ஜூமா டீச்சர். எழுதித் தந்தவர் அஹமட் சரீப். ஒலிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர். தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ். எப்படியோ இந்த மடச்சீமை கதை சில பேர்க்கு விளங்கும், சில பேர்க்கு விளங்க சுணங்கும், இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது. மறுபடியும் சந்திப்போம் இன்னும் ஒரு மடச்சீமை கதையுடன். இன்ஷா அல்லாஹ்.